என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த செவ்வாய் கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு துரோகம் உன் பின்னால் ஒளிந்திருப்பதை நான் வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன். உனக்கு துரோகத்தை செய்ததோடு மட்டுமல்லாமல் இப்பொழுதும் உன் பின்னால் இருந்து கொண்டிருக்கின்ற இவரை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட பல துரோகங்கள், இதுவரையிலும் உனக்கு தந்த வேதனைகள் என்று இவை எல்லாமுமே மேலும் மேலும் உனக்குள் இருந்து உனக்கான சோதனைகளை தந்து கொண்டிருக்கின்றது. என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை மனம் வெதும்பி நிற்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்று இந்த வராகி இந்த துரோகத்தை உனக்கு அடையாளம் காட்ட வேண்டியதற்கான கட்டாயம் என்ன தெரியுமா? தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த செவ்வாய் கிழமையில் சிவபெருமானினுடைய அருளும் கந்த பெருமானினுடைய அருளும் உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? இந்த நேரத்தில் இந்த துரோகத்தின் உச்சத்தை அடையாளம் காணும் பொழுது சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகத்தை களைந்து விடுவார். அதுபோல அஷ்டமி திதிக்கு உரியவர்களான பிரித்யங்கரா தேவியும் இன்று உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் ஒவ்வொரு மாற்றங்களை தருகின்ற இந்த வேளையில் அத்தனை விஷயங்களையும் களைந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உச்சத்தை என் பிள்ளை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். இனிமேல் எதற்கும் கலங்கி விடாமல் உனக்கு நிச்சயமாக என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் நீ உறுதியாக பெற வேண்டும். ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கின்ற விடியல்கள், ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கை உனக்கென தருகின்ற விடியல்கள். எவ்வளவோ இன்னல்களும் சோதனைகளும் உனக்கு வந்திருந்தாலும் அத்தனையையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விடியல் என்பதனை மறந்து விடாதே. இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மிகுந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ வேண்டி விரும்பி நின்றிருந்தாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அற்புதங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்காக என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதுவெல்லாம் மேலும் மேலும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு மாறுதல்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை என்னவாக மாற்றியிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடந்து வந்த பாதைகள், இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கின்ற துன்பங்கள் என்று இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக நிச்சயமாக இதைவிட சந்தோஷமான விஷயங்கள் பலவற்றை நான் உனக்கு தந்துவிட எண்ணுகின்றேன். என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ எதிர்பார்த்து நிற்கிறாயோ அதையெல்லாம் எந்த நேரமும் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வருவது எல்லாவற்றையுமே என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளத்தான் வேண்டும். இனிமேல் எதற்குமே கலங்காமல், எந்த சூழ்நிலைக்கும் நீ நிச்சயமாக மயங்கி விடாமல், உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கான மாறுதல்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். என் குழந்தையே, உன் தாயானவள் உன்னோடு இருக்கின்ற இந்த துரோகத்தை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்.
உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று உணர வேண்டும். இது நாள் வரையிலும் எதற்காகவெல்லாமோ என் குழந்தை நீ ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னை நான் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள். வெற்றி விடியலை உனதாக்க நான் முயற்சி செய்கிறேன் என்றால் ஒவ்வொரு நாளையும் இனி உனக்கானதாக நான் மாற்றிவிட வேண்டும் என்பதில் முழு குறிக்கோளோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். யாரும் யாருக்கும் இங்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்துவிடப் போவதில்லை. யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கப் போவதும் கிடையாது. அவரவர் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதிலும் சிலருக்கு வேலை என்ன தெரியுமா? அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பது. நமக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ, மற்றவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று அவர்கள் எளிதாக நினைத்து விடுகிறார்கள். இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெளிவில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய கணக்கில் நீ எடுத்து கொண்டாயானால் இனி என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனிமேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு புதிய மனிதர்களையும் நீ உணர வேண்டி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும். நீ இழந்ததையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மீட்டெடுக்கும். நீ எதைத்தான் வேண்டும் என்று நினைத்தாலும், எந்த விஷயங்களை வேண்டாம் என்று எண்ணினாலும், இவை அத்தனையையும் உனக்கு நான் உறுதியாக செய்து கொடுக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரம் நான் வரும்பொழுதும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும். எந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கான மாற்றங்களை தரும் பொழுதும் நீ இதையெல்லாம் சரியான புரிதலில் எடுத்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் உனக்கு நினைவிற்கு வந்து செல்கிறதல்லவா? அம்மா இது போன்ற ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளையினுடைய கண் முன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சென்று கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே நமக்கு என்ன நடந்தது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று என் பிள்ளை யோசிக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அற்புதங்களையும் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று எண்ணியதோ அதை தரமாகவும் சரியானதாகவும் நிச்சயமாக கொடுக்க தயாராகிவிட்டது. நீ இருக்கும் வரை இனி எதற்கும் கலங்காதே. நீ இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் வருந்தாதே. உன்னோடு நான் இருப்பேன் என்பது உனக்கு நிச்சயமாக மிக பெரிய புரிதலை கொடுக்கட்டும். உனக்காக நான் வருகிறேன் என்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாறுதல்களை உறுதியாக கொடுக்கட்டும். எப்பொழுதுமே என் பிள்ளையினுடைய மனநிலை, என் தாயானவள் இந்த வராகி என்னை சார்ந்துதான் இருக்கின்றது. அம்மா எப்படியும் நமக்கு நல்லது நடத்துவாள், அம்மா எப்படியும் நம்மை கை தூக்கி விடுவாள் என்பது என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற மிக பெரிய விஷயம் அல்லவா? அதனால் இதையெல்லாம் என்னாலும் சரியாக நீ ஏற்றுக்கொண்டு உனக்கு கிடைக்கின்ற அன்பை வேண்டாம் என்று சொல்லாமல் நீ பெற்று கொண்டால் அது போதும். நடப்பவை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சூழ்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்தில் நமக்கு இந்த வாழ்க்கையில் இன்னல்கள் வந்தது என்று நீ யோசித்தாயோ அந்த இடத்தில் உன்னை சூழ்ந்து வந்த துரோகங்களை நீ நிச்சயமாக அடையாளம் கண்டிருக்க வேண்டும். அந்த இடத்தில் உன்னை சூழ்ந்து வந்த இன்னல்களை நீ நிச்சயமாக தெளிவில் பெற்றிருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும்
நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் ஒரு சேர உறுதியான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ பெற்றுக்கொண்டாலே அது போதும். இனி நடப்பது அத்தனையும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும். வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்று சொல்லி என் குழந்தை, நீ வருந்தியது எல்லாமும் உன்னை விட்டு தானாகவே விலகி நிற்கப் போகிறது. எந்த இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்துமோ அந்த இடத்தில் நீ மேலும் பல உண்மைகளை தெரிந்து கொள்வாய். அந்த இடத்தில் நின்றே உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் வரை, உனக்காக இந்த வராகி உன்னை தொடர்ந்து வரும் வரை, உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை தீமைகளையும் நான் வேறறுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை மாற்றங்களிலும் இருந்தும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி அத்தனையையும் கடந்து நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ கற்றுக்கொள். அத்தனை விஷயங்களையும் கடந்து நீ நிறைவாக உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய பழகிக்கொள். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகத்தை செய்கின்ற இவர்களை அடையாளம் காண்பது ஒன்றும் மிகப்பெரிய காரியம் அல்ல. அதற்கு முதலில் நீ உன்னுடைய மனதளவில் எதையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்திற்கு இருக்க வேண்டும். இவர்களா செய்தார்கள், இவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்களா என்று நீ யோசிப்பதை நிறுத்திவிட்டு, இவர்கள்தான் செய்தார்கள், இவர்கள் இப்படியும் செய்வார்கள் என்பதனை நீ உணர வேண்டும். உனக்கு மிகவும் பிடித்தவரை பற்றி சில காலமாக ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் சரியில்லை, அவர் பேசுகின்ற விதம் சரியில்லை, அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் சரியில்லை, ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் அவர்கள் பூசி முழுகி கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒன்று உனக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்பது போலெல்லாம் பலவற்றை உன்னிடத்தில் நான் சொல்லிவிட்ட பிறகும் கூட என் குழந்தை, இந்த விஷயங்களின் மீது நீ ஒருபொழுதும் எந்த விதமான அக்கறையையும் எடுத்து கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உன்னை தேடி வந்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என்றுதானே நினைக்கின்றாய். ஆனாலும் என் குழந்தை, எதுவோ வாழ்க்கை கடந்து போகட்டும், யாரை பற்றியும் நாம் தவறாக நினைக்க வேண்டாம். அதிலும் குறிப்பாக நமக்கு பிடித்தமானவர்களை நாம் ஒருபோதும் தவறாக நினைக்க வேண்டாம் என்று நீ யோசிக்கிறாய். என் குழந்தையே, எல்லோர் மீதும் முழுமையான அன்பை கொடுப்பது தவறு கிடையாது. அதே நேரத்தில் அதிகமான எதிர்பார்ப்புகளை மட்டும் யாரிடத்திலும் வைத்து கொள்ளக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கான வாழ்க்கையை உறுதிப்படுத்தி உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். துரோகத்தை அடையாளம் காண யாரும் வந்துதான் உனக்கு அதனை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகத்தை நீயே அடையாளம் கண்டுகொள். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீயே என்னவென்று புரிந்து கொள். இனிமேல் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற கவலை வேண்டாம். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றுமே உன் தாயானவள் என்னுடைய அருளாசிகளோடு நடக்கின்றது. என் பிள்ளையே, உடனிருக்கின்ற துரோகங்களை எப்பொழுதும் வேறறுக்க தயாராக இரு. அன்பை அள்ளி கொடுத்தேன், நான் இவர்களை ஒருபோதும் வெறுக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயானால் காலம் முழுவதும் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. இனி எந்த நேரத்திலும் உனக்கு என்னவானாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை நினைத்து நினைத்து சந்தோஷப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. நல்ல சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கிருந்து மிக பெரிய சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைத்து கொண்டிருக்கிறது. துரோகங்கள் எல்லாம் தானாகவே வேறறுந்து போகும்.
உன்னுடைய அன்பிற்கு தகுதி அவர்கள் இல்லை என்பதனை புரிந்து கொள்ளப் போகின்றார்கள். உன் காலடியில் விழவும் போகின்றார்கள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.